So Pakistan and India are one to annihilate the Tamils. BJP and Congress are one against the Tamils. Such a wonderful combination. Pakistan, Mr. Uday, Pakistan and India, both the countries supplied weapons to kill Tamils. Here, Congress party and BJP party, which are opposed to each other in so many counts, on this particular issue, they are together. Because there is one person he is not there. He is alive. Physically, he is here in India, but he is not here again. The great person, the noble person, Atal Bihari Vajpayee. Atal Bihari Vajpayee is able to convey his views. BJP would not have dared to even to imagine to invite Rajapaksa. This is the fact of history in the history. Therefore, kindly take down my words, my friends. I would give a caution to the Indian government. Don't bring this monster again to India. If you dare to invite Mahinda Rajapaksa to Delhi or any part of India, not this 1,000, 1,200, already 1,000 have entered Bhopal, you should know. Already our people, 1,000 people, my cadres have entered Bhopal. They are taking peaceful agitation. If you dare to invite Mahinda Rajapaksa, we would blockade the Prime Minister's residence. நாங்கள் பிரதம மந்திரி வீட்டை முற்றுகையிடுவோம். 1000 பேர் 2000 பேர் பல்லாயிரக்கணக்கு எதுவும் தடுக்க முடியாது. முற்றுகையிடுவோம். நாங்கள் பிரதம மந்திரி வீட்டை முற்றுகையிடுவோம். கம் வாட் புல்லட், நீ என்ன ஆர்வம் கொண்டு வா. நாங்க பல்லாயிரக்கணக்கில் வருவோம். ரயில்ல வருவோம், ட்ரெயின்ல வருவோம், பஸ்ல வருவோம், நடந்து வருவோம். ரோட முற்றுகை போடுவோம். சட்டக்கலை நடந்தா எங்க பத்தி கவலை இல்லை. ஆயுதங்களோடு வரமாட்டோம். We won't come with weapons, but we will come with a determination. பிரதம மந்திரி வீட்டை முற்றுகையிடுவோம். விளைவுகள் முதல் ஆளா நான் நிற்பேன். புல்லட் பஞ்சா வைகோ மேல பாயட்டும், நான் உள்ள நுழைய வருவேன். சட்டா நான் செத்துட்டு போறேன், இனி எத்தனை நாளைக்கு இருக்க போறேன், அந்த முடிவோடு நான் இருக்கிறேன். இந்த நீரோடையில் குளிக்கும் பொழுது அந்த முடிவை நான் எடுத்தேன். ஒற்றுகையிடுவோம் பிரதம மந்திரி வீட்டை. 5000, 10,000, 20,000, 30,000 எனக்கு தெரியாது. ரயில்ல வருவான், பிளேன்ல வருவான், சைக்கிள்ல வருவான், எப்படி இல்லாம வருவான். நீ மொத்தம் மிலிட்டரியா கொண்டாந்து பிரைம் மினிஸ்டர் வீட்டை சவுண்ட் சுத்தி போட்டுக்கிறதா, கண்டனத்துல சுடலாம். எங்க ரத்தம் படியட்டும், டெல்லியில எங்க ரத்தம் தெளிவா கட்டப்படட்டும். மிரட்டலுக்கு சொல்லலாம். நீ கூப்பிட்டா அந்த முடிவோட நான் இருக்கிறேன். செத்து போனேன், கொல்லப்பட்ட என் சகோதரர்கள் ரத்தத்தின் மீது ஆணையிட்டு நான் இதை சொல்லுகிறேன். நான் வருவேன்.